ஆக்சுவலாக அங்கே ஒரு ஜென்ரலாக இல்லை ஒரு வேறு தளத்துக்கு சினிமா தளத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் சொன்னதை இங்கே அரசியல் தளத்தோடு அப்படியே பொருத்தி பார்த்துக்கலாம். விஜய் அண்ணா சொல்லும்போது அது எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரசியலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 26 ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுமானா ஆகும். அது நீங்கள் ஏன் அரசியலை மட்டும் எடுக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி வந்த கில்லி, துப்பாக்கி அதோட கனெக்ட் பண்ணிக்கங்க. இது ஒரு மேசிவ் ஹிட்டு. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஸோ அவர் படத்தையே ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம், அரசியலையும் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், அவ்வளோதான். நீங்கள் அதை புரிஞ்சிக்கலாம். சட்டையில் இருக்கிற கருப்பை நான் புரட்சியாகவும் பார்க்கலாம், பிடிச்ச கலராகவும் பார்க்கலாம், ரெண்டுமே பொருந்தும்னு சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல அரசியல் பேசியிருக்காரா? எனக்கு அவர் பேசுனது வந்து அரசியல் புரியுது. ஆனால் அவர் அரசியல் பேசலை. அவர் பேச்சில் அரசியல் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவரோட தலைவர்னு சொல்கிறேன். அப்போ இப்படி இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார்ல, வருவோர் போவோர் எல்லாம் எதிர்க்க முடியாது, நமக்குன்னு ஒரு வலிமையான எதிரி வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாருன்னா, அது இங்கேயும் அவரோட மக்கள் ஆப்வியஸ்லி ரெண்டுத்துலையும் பொறுத்துக்கங்க. இங்கே சொல்லும்போது அது நாம் தமிழரையும் பாஜகவையும் அஇஅதிமுகவையும், அங்கே சொல்லும்போது தீய சக்தியை வரும்போது போவங்களாம் நான் பார்க்கணுமா? எனக்கு ஒரு ரசிகர் இருக்காங்க, நாங்கள் எங்களுக்கு ஒரு படம் பண்ணுறோம், நாங்கள் அதை பார்த்துக்குறோம். நீ வந்து ஒரு தீய சக்தி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சென்சார் போர்டு பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கிற, நீ படத்தை என் ஃபேர்வெல் படத்தை ஓடக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்தில் நீ ஒரு படத்தை கொண்டு வந்து அறக்க பறக்க ரிலீஸ் பண்ணுவீங்கன்னா நான் உன் கூட போட்டி பண்ணுமா? பொருத்தி பாருங்க. இங்கே பேசும்போது அரசியல், அங்கே பேசும்போது அது சினிமா. ஸோ எல்லா கருத்துலையும் நீங்கள் 1000 லேயரில் பிரிச்சுக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஒரு அரசியல் பேசல, அழகாக பேசினார். ஆனால் அதில் அரசியல் இருக்குது, அது எனக்கு புரியுதுன்னு சொல்லுங்கள். ஓகே.